ஓகே சார். வாங்க எஸ்பி. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க முத்துப்பாண்டி சார்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷம். அப்படியா சார்? ஆனா போலீஸ் ஸ்டேஷனை யாரோ பிளாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. உட்காருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எப்படி நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அப்பப்ப இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க எஸ்பி சார். இவன் என்னுடைய மகன். இஸ் இட்? அஜய். குட். வாங்க அஜய், உட்காருங்க. வணக்கம் சார். முத்துப்பாண்டி சார், உங்க பையன் சினிமா ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்காரு. லீகலா பிறந்தவனுக்கு சிட்டிங், இல்லீகலா பிறந்தவனுக்கு ஸ்டாண்டிங். அதுவும் இல்லாம இந்த எஸ்பி அவனை ஹீரோன்னு சொல்றாரு. என்ன ஒரு வில்லன்னு சொன்னா எப்படி இருக்கும்? முத்துப்பாண்டி சார், உங்க ஊர்ல நீங்க நினைச்சு பார்க்க சம்பவம் நடந்திருக்கு. அதனால தற்சமயம் போலீஸ் ஸ்டேஷனை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. என்ன சார் அப்படி கேட்டீங்க? மலையளவு மனசும் கடல் அளவு வீடு வச்சிருக்க எங்க அப்பாவோட வீட்டுல வைக்காம வேற எங்க போய் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் கார் ஷெட்டையே போலீஸ் ஸ்டேஷனா மாத்திடுறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்த பார்க்கலாமா? இடம் நல்லா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் இங்க வச்சுட்டோம்னா போலீஸ்காரங்களுக்கு நல்ல பாதுகாப்பு. ஆமா சார். போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருக்கிறது தெரிஞ்சா நக்சலைட் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. 24 மணி நேரம் பாதுகாப்பா இருக்கலாம். மிஸ்டர் பரத் சார், முத்துப்பாண்டி சாருக்கு இந்த ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு. அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவர் இஷ்டப்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நம்ம ஸ்டேஷன் சார். ஆனா போன ஜீப்பை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டானா? சபாஷ். எஸ்பி சார், போலீஸ் ஜீப் திருடு போயிடுச்சுன்னு வெளியே தெரிஞ்சா அது நம்ம ஊருக்கே அவமானம். அதனாலதான் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ஜீப்பை தேடி கண்டுபிடிக்கடான்னு சொல்லியிருந்தேன். மிஸ்டர் பரத், போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாராவது வந்து தன்னுடைய பொருள் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க பொருளை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனா இப்போ நம்ம ஜீப் திருட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதை பத்தி நாம இவர்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஆனா அதை அவர் தேடி கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இப்ப புரியுதா? நம்மளோட கௌரவத்தையே அவர் காப்பாத்திருக்காரு. ஆனா எங்களோட எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். நீங்க சொன்ன கருமாத்தூர் பங்களால தான் ஒளிஞ்சிருந்தான். உடனே ஆலோசி தூக்கிட்டு வந்துட்டோம். செல்லில இருந்து தப்பிச்சு போன ரங்கனை திரும்ப எங்களுக்கு பிடிச்ச ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கீங்க முத்துப்பாண்டி சார். இந்த உதவிக்கு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி நன்றி சொல்ல போகுதுன்னே தெரியல. எஸ்பி சார், என்ன ரொம்ப புகழ்றீங்க. ஏதோ என்னால செய்ய முடிஞ்சதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா பரத், நீங்க செய்ய வேண்டியதை முத்துப்பாண்டி சார் செஞ்சிருக்காரு. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆடாதீங்க. இனிமே முத்துப்பாண்டி சார் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடங்க. அண்ணனுக்கு போன போடுறான். ஹலோ அண்ணா, நான் தான் பேசுறேன். அவ இப்ப நம்ம வீட்டுக்கு காவல் நாய் ஆயிட்டான். நம்ம வீட்டுக்கு தெரியாதவங்க யாராவது வந்தா பவு பவு பவுன்னு குறைக்கிறது தான் இப்ப அவன் டியூட்டி. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு குண்டு வச்சு வெடிக்க வச்சப்பவே நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் தெரிஞ்சு போச்சல முத்துப்பாண்டி. உனக்கு இருக்கிற தைரியமும் புத்திசாலித்தனமும் இந்த ஜில்லால எவனுக்குமே கிடையாதுல. ஜில்லாவில் எவனுக்குமே கிடையாதுல. அவன் சொட்டையை முறிச்சு என் காலில் கொண்டு வந்து போடல. மலை மாதிரி நீ இருக்கிறப்ப எனக்கு என்னென்ன கவலை. அவன் திமிரு அத்தனையும் அடக்கி கரும்புள்ளி சம்புள்ளி குத்தி உன் காலில் வந்து விழ வைக்கிறேன். எனக்கு அவன் மேல இருக்கிற பகையும் வெறியும் குறையணும்னா நீ எனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும்ல. கொடுத்த வாக்க காப்பாத்துறது, சொன்னதை செய்யறது
என் பரம்பரை குணம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. எப்போ நீ கட்டிக்காரன் தான்ப்பா. இந்த உலகத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்ட ஒரே ஆளு நீதான்ப்பா. இந்த போலீஸ்காரர் எவ்வளவு சின்சியரா வேலையை பார்க்கறாரு. ஆனா ஒண்ணு சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நீ பெரிய கேடி கேப்பாரி. அந்த திமிரு பிடிச்ச போலீஸ்காரனை பிளான் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு மரியாதையை குறைச்சு மூக்க உடைச்சு இங்கே உட்கார வச்சு உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்ட. சபாஷ். மார்னிங். என்ன பரத், குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வர? ஏய், உன் கண்ணு அப்படியே செவக்குது, முகத்துல கோபம் கொப்பளிக்குது, உச்சந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஆவேசம் பொங்குது. இதுக்கு சரியான டானிக் என்கிட்ட இருக்கு. கமான், டேக் இட். திங்கிறதில்ல, தூங்குறதில்ல, பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வரலன்னா உறைஞ்சு போயிடும் பரத். ஓ, ரொம்ப கோவம் வருதா? உனக்கு சாவி வேணுமா? ஓட. காவல் நாய் ஆயிட்டான். நம்ம வீட்டுக்கு தெரியாதவங்க யாராவது வந்தா பௌ பௌ பௌன்னு குறைக்கிறது தான் இப்ப அவன் டியூட்டி. அவன் திமிரு அத்தனையா அடக்கி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கால்ல வந்து விழ வைக்கிறான். என்னப்பா இது? அப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல யாரோ பாம்பு வச்சுட்டாங்க. தண்ணி ஊத்துக்கடா. அப்பா, டமார்னு சத்தம் வந்த உடனே என் நெஞ்சே வெடிச்சிட்டு சொன்னி எனக்கு பயம் வந்துருச்சுப்பா. டாடி, நமக்கு தெரியாம இந்த காரியத்தை யார் செஞ்சிருப்பா? அதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல லெட்டர் தேடணும். ஏய், நெருப்பறடா சிங்க. அங்க 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 ஊத்து. அப்பா, சேம் லெட்டர், சேம் மேட்டர், சேம் நக்சலைட்ஸ். நக்சலைட்ஸ் இருக்கிற ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு? அந்த பரத் தான் இதை செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? 100% அவனே தான். அந்த போலீஸ்காரன் நமக்கிட்டே வாலாட்டுறானா? ஏய், போறடா. என்னல முத்துப்பாண்டி, நம்ம ஷெட்ல வச்ச போலீஸ் ஸ்டேஷனை அந்த திமிரு பிடிச்ச எஸ்ஐ பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னல சொல்ல? அந்த மூதியா செஞ்சா? அவன் காக்கி ட்ரெஸ்ல இருக்க சிங்கம். நீ சொன்ன மாதிரி அவன் சாதாரணமானவன் இல்ல. நீ இனிமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். அவன் என்ன மாட்டி விட்ட மாதிரி உன்னையும் மாட்டி விட வாய்ப்பு இருக்கு தம்பி. நீ சொன்னது கரெக்ட்னு. அவன் திமிரு அத்தனையா அடக்கி அவனுக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில ஊர்வலமா கொண்டு வரல. என் பேரு முத்துப்பாண்டி இல்ல.
ஹலோ. முத்துப்பாண்டி வீட்ல இருந்த நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆயிடுச்சு சார். என்ன சொல்றீங்க பரத்? முத்துப்பாண்டி வீட்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடுச்சா? ஆமா சார். யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? நம்ம ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆனப்ப கிடைச்ச நக்சஸ் லெட்டர் அந்த வீட்லயும் கிடைச்சிருக்கு சார். இத பார்த்தா நம்ம ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணவங்க தான் அந்த ஸ்டேஷனையும் பிளாஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். This is a bad news for me. This is a great news for me. என்ன சொல்றீங்க பரத்? சார், இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பேட் நியூஸ் சார். கரெக்டா சொன்னீங்க. நம்ம புது ஸ்டேஷனை முத்துப்பாண்டி வீட்டுக்குள்ளேயே செட்டப் பண்ணட்டுமா சார்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கார் ஷெட்டுங்கிறதுனால பரவாயில்ல. அவர் வீட்டுக்குள்ளனா, ஓ கடவுளே. வேற எங்க செட்டப் பண்ணட்டும் சார்? நீங்களே ஏதாவது ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து டெம்பரரியா ஸ்டேஷன் நடத்துங்க. ஓகே சார். கிளீன் போர்ட். You little rascal! Hey, விடுங்கடா. விடுங்க. விடுங்கடா. எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்கடா. கதவை லாக் பண்ணு. அவ உடம்புல ஒட்டு துணி இல்லாம எந்த இடத்துல என்ன செருப்பால அடிச்சாலோ அந்த இடத்துல அம்மனமா நிறுத்துங்கடா. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். வந்தே மாதரம்னு சொல்லு. தாத்தா. கிழட்டு பயலுக்கு திமிர பாரு. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்னு போராடி இங்கிலீஷ்காரன் அடிபட்டு மிதிபட்டு இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். அப்ப காந்தி என்ன சொன்னாரு? என்னைக்கு ஒரு பொண்ணு நடுராத்திரில நிறைய நகையை போட்டுக்கிட்டு தனியா எந்த விதமான பயம் இல்லாம நடந்து போறாளோ அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்ச நாளுன்னாரு. ஆனா இன்னைக்கு பட்ட பகல்ல ஒரு பொட்டு துணி கூட இல்லாம ஒரு பொண்ணை பகிரங்கமா ஊர்வலமா கூட்டிட்டு வரும்போது அதை பார்த்து அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்த துணி எடுத்து போத்துன போது என்ன என்ன நடுவீதியில செருப்பால் அடிச்சுட்டாங்க தம்பி, செருப்பால் அடிச்சுட்டாங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த நாட்டுல எந்த விதமான மாற்றமும் எனக்கு தெரியல தம்பி. அந்த காலத்துல நாட்டுக்காக மூச்சு காலால மிதிப்பட்டவன் நான். இன்னைக்கு செருப்பால மிதி வாங்கினவனும் நான் தான். அன்னைக்கு வெள்ளக்காரன் மிதிச்சான், இன்னைக்கு நம்மாடு மிதிக்கிறான். நம்மாடு சார், சார் என்ன செருப்பால அடிச்சுட்டாங்கன்னு அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. அதிகாரத்தையும் பவரையும் கையில வச்சிருக்கிற நீங்க அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துங்கன்னு கேட்க வந்திருக்க சார், கேட்க வந்திருக்க. அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. சின்னையா, அந்த எஸ்ஐ அந்த பொண்ணு மேல துணியை போத்தி நம்ம ஆளுங்களை அடிச்சு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டாருங்கய்யா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெங்கட்ராமன் தான். அந்த கிழமை என்ன பண்ணா? முதல்ல அந்த கிழவன் தான் வந்து அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்த சால்வை போத்துறான். அவனை அடிச்சு விரட்டினதும் அவன் போய் எஸ்ஐயை கூட்டு வந்துட்டான். சின்னையா, சாம்பசிவம் சொல்லுங்க சார். ஜாக்கிரதை. ஓகே சார். வணக்கம் தம்பி. எங்கடா அந்த எஸ்ஐ? அவரு உங்களை தேடி போயிருக்காரு, நீங்க என்ன அவரை தேடி வந்து ஏச்ச குறைச்சு அவங்கள வெளியில விடுறா. ஐயோ, நீங்க செஞ்சது கரெக்ட் தான் தாத்தா. ஆனா அவங்க உங்களை ஏதாவது பண்ணிட்டா? அதுக்காக மனசாட்சி இல்லாம இருக்க சொல்லியாமா? ஏய், ஐயோ,
ஏண்டா கிழவா, வீதியில நான் யார் துணியா அவுத்தா உனக்கு என்னடா? அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? கொடுக்காம என்ன? நீ ஒரு பொண்ணை நடுரோட்டில் தண்ணியை ஊற்றி இழுத்துட்டு வருவே, அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? சே 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 சே, பார்க்க முடியலல்ல? இப்போ உன் கண்ணு முன்னாடியே உன் பேத்தியோட துணிய கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா உருகுறேன். அப்பா, வேண்டாம். என் பேத்தியை ஒண்ணும் பண்ணிடாத. உன் காலை விட்டு கெஞ்சி கேட்கிறேன். வேண்டாம், வேண்டாம். விட்டுருப்பா. மாப்பிள்ளை ஒண்ணும் பண்ணாத. விட்டுருப்பா. வேண்டாம்ப்பா. தம்பி, டேய், 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 என் பேத்தியை விட்டுடா. என் பேத்தியை விட்டுடா. டேய், டேய், விட்டுடா. டேய், அவனை ஒண்ணும் பண்ணாத. ஏய், முன்னாடி டேய், மரியாதை இருக்கதா உத்தரவு. ஏய், போடா. ஏய், அப்படிங்கடா. ஐயோ, இப்படிப்பட்ட கொடுமையை தட்டி கேட்க எந்த கடவுள்? சாவித்திரி, ஐயோ, ஐயோ, உன்னை காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டே. சாவித்திரி, அஜயும் அவங்க ஆளுங்களும் வந்து எங்கள் எல்லாரையும் கொன்னுடுவோன்னு மிரட்டிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். போலீஸா இருந்துகிட்டு என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் எங்க தலை எழுத்து சார். இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு அதை பார்த்துட்டு தான் இருக்க முடியும், தடுக்க முடியல சார். சார் சார் சார், என்ன? அந்த அஜய் வெங்கட்ராமன் பேத்திய கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான் சார். அந்த அவமானம் தாங்க முடியாம வெங்கட்ராமன் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு லபோதி போன பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்காரு சார். அதே பிக் மேட்ச். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். அவங்க மேல வெங்கட்ராமன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்கிற கோபத்துல இப்படி ஒரு கொடுமையை பண்ணிருக்காங்க. சாவித்திரி, ஐயோ, 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 பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், என் கண்ணு முன்னாலேயே என் பேத்தியை கொடுமை பண்ணிட்டாங்க. இது எப்படி நடந்தது? நேற்றுக்கு ரோட்ல நடந்த அநியாயத்தை பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த பாவத்துக்கு அந்த பாவி பையன் என் பேத்தியை கற்பழிச்சு கொண்டுட்டான். நீங்க தனியா இருந்தீங்களா? அவங்க இன்ஸ்பெக்டர், என் ரெண்டாவது பேத்தி காலேஜ்ல இருந்து இப்பதான் வந்துச்சு. மோகன், போஸ்ட்மார்ட்டம்க்கு ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அவன் எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறேன். ஏய், எங்க வீட்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாம் வச்சுட்டு மறுபடியும் இந்த வீட்ல கால் வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்டா? ஏய், இந்த போலீஸ்காரன் கை காலை கட்டி கண்டம் துண்டமா வெட்டி போடுங்கடா. டேய் பரத், சிங்கத்தோட குகைக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம சும்மா இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பி எங்க குடும்ப கௌரவத்தை கெடுக்க பாக்குறியடா? எந்த பாவமும் அறியாத அந்த அப்பாவி பொண்ண மானபங்கம் பண்ணி கொலை பண்றது தானா உங்க குடும்பத்தோட கௌரவம்? வாடா.